வைட்லாம் கிடையாது, வைட்லாம் கிடையாது, வைட்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏய் எல்லோ டி-ஷர்ட், என் வாழ்க்கையில ரொம்ப குறுக்க வரடா நீ. ஏய் நீ தாண்டா என் வாழ்க்கையில குறுக்க வர. ஒழுங்கா போயிடு, இல்ல அடிச்சு உரிச்சிடுவேன்டா உன்னை. அடிப்பியா? அட்ரா 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 பார்க்கலாம். ஏய் என் மச்சான் யார் மேலேயும் தேவையில்லாம கை வைக்க மாட்டான். அப்படி வச்சான் உயிர் எடுக்காம விட மாட்டான். டேய் தேவையில்லாத கண்டன் நீங்களாம் இதை பேசலாமாடா? ஏண்டா வைடு போறத வைடுலன்னு சொல்லி சீட்டிங் பண்ற நாய்க்கு தானே நீங்களாம் பேசலாமாடா? சீட் பண்றா நீங்க தானே சீட்டிங் பண்றீங்க, சீட்டிங் பசங்களா? மச்சான் இவனுங்கனால மேட்ச் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மள போய் சீட்டிங் பசங்க. ஏய் போன வாரம் வச்சு செஞ்சா ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு வச்சு உங்களை செய்யறேன்டா. வாடா 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 இந்த வாட்டி டேய் இந்த வாட்டி வாங்கடா மேட்ச் போடா. டேய் பேசிட்டு எவன் போன் அடிக்குது? டேய் உன் ஃபோன் தான் அடிக்குது மயிரே. ஏய் என் கால் பண்றா. ஹலோ, எங்க இருக்க? பிஸியா இருக்கியா? ஆமா பிஸியா தான் இருக்கேன். இல்ல ஒரு விஷயம் சொல்லணும். நீ தனியாவா இருக்க? ஆமா தனியா தான் இருக்கேன். என் எக்ஸ் இருக்கான்ல, அவன் நெக்ஸ்ட் வீக் நியூசிலாந்து போறானா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் லாஸ்டா மீட் பண்ணலாமான்னு கேட்டான். அதான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். எக்ஸா பார்க்க போறியா? சரி ஓகே போயிட்டு வா. சரி அதை சொல்லதான் கால் பண்ணேன். நீ பிஸியா இருப்பேன்னு தெரியும். பாய். டேய் என் ஆள் அவன் எக்ஸா பார்க்க போறான்டா. எக்ஸா பார்க்க போறாளா? லெவல் தான். எக்ஸா பார்க்க போறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? சாச்சா இதில் என்ன தப்பு இருக்கு? அவன் நியூசிலாந்து போகிறான், கடைசியாக பார்த்துட்டு ஒரு பாய் சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே? ஏய் அது எப்படி தப்பு இல்லாமல் இருக்கும்? ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது எப்படி எக்ஸ்ட்ரா பார்க்க போகலாம்? யோ நீ வேற சும்மாரியா ஏற்றி விட்டுனுக்குறேன். சரிப்பா சரி ஓகே. இப்போ 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்களே, எங்கே போய் மீட் பண்ணுவாங்க? ஏதாவது பப்ளிக் பிளேஸில் ரெஸ்டாரண்ட்டில். ரெஸ்டாரண்ட் சரி ஓகே. உன் ஆளோட எக்ஸு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? அவன் பார்க்க சல்மான் கான் மாதிரி இருப்பான். சல்மான் கான்? இல்லை ஷாருக் கான் மாதிரி தான் இருப்பான். ஷாருக் கான்? இல்லை அவன் ஷாருக் கானையும் ரித்திக் ரோஷனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருப்பான். மிக்ஸ் பண்ணாம? இல்லை ஏய் ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுடா. இல்லை ஷாருக் கான் மாதிரி தான் இருப்பான். ஷாருக் கான். ஓகே. ஆமாம் உன் ஆளோட எக்ஸு பார்க்க ஷாருக் கான் மாதிரி இருந்தானா அவன் ஏன் அவனை விட்டுட்டு உன்னை லவ் பண்ணா? ஏய் என்னடா? சரி ஓகே விடு. ஒருவேளை இப்படி நடந்தா? நீ இன்னும் மாறவே இல்லை தெரியுமா? அப்படியே தான் இருக்க. நம்ம ஏன் லவ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? Do you still love me? ஆமா, உன்னை நியூசிலாந்து கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிறேன். என் கூட வரியா? நியூசிலாண்டா? சரி ஓகே வரேன். இல்ல அப்படி நடக்காது. இல்ல மச்சான் கூல் புரியுது. ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். சரி விடு, ரெஸ்டாரண்ட் வேணா, ஒருவேளை பீச்சில் மீட் பண்ணா? பீச்லையா? நம்ம லவ் பண்றப்போ இந்த பீச்சுக்கு எத்தனை வாட்டி வந்திருப்போம்ல? எஸ், such a beautiful days. ஒருவேளை பீச் இல்லாம தியேட்டர்ல மீட் பண்ணா? தியேட்டர்லையா? இந்த படம் பார்த்தா எனக்கு நம்ம ஞாபகம் தான் வரும். அந்த சிம்பு தான் நீ, த்ரிஷா தான் நான். எஸ் டார்லிங். புரிஞ்சிருச்சு, அவங்க எங்க மீட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஏன்? அதோ அந்த ஃப்ளைட்ல தான் நான் நியூசிலாந்து போக போறேன். இந்த ஃப்ளைட்லயா? பக்கத்து சீட்ல நீ என் கூட வர போற. கண்டிப்பா நான் வரேன். என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டா, அடுத்த வாரம் நியூசிலாந்து போக போறவன் எக்ஸ பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இப்ப கால் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
ஃபோன் எடுத்துட்டு எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா பாரு. ஏய் இல்லடா, நான் ஆக்சுவலி போல, வேற வேலை இருந்துச்சு, அதை மறந்துட்டு அவன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டெக்ஸ்ட்ல விஷ் பண்ணிட்டேன்டா, அது போதும். ஸோ அதான் நான் போல. சரி நீ பிஸியா இருப்பேன்னு தெரியும், நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். என்னடா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலா? இதுக்குதான் மச்சான் சொல்றது, பொண்ணுங்களை நம்பவே கூடாது. என்னைக்குமே பசங்க தான். இனிமேலாச்சும் எங்க நட்பை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா ஒரு வாழ்க்கையை வாழ கத்துக்கூடா. போ, இனிமே நாங்க தான் உனக்கு. நம்ம இங்க இந்தியாலே ஜாலியா இருக்கலாம்டா. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. போ. டே மஞ்சா, அந்த பேட்டை கொடு. இந்த மாதிரி பேசுறவனுங்களாம் நல்லா வாயிலேயே போட்டாதான் சரி வரும். இவன் ஏன் கால் பண்றா? ஹலோ, நான் எக்ஸ பார்க்க போறேன். என்னது எக்ஸ பார்க்க போறியா? அதுக்கு முன்னாடி நீ என்னதான் வந்து பார்க்கணும். ஏன்னா நான் உன்னை இப்போ பேக்கப் பண்ண போறேன். அப்ப நான் தானே உன் எக்ஸ். எக்ஸ பார்க்க போறியா? எக்ஸ ஒழுங்க மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சு உரிச்சிடுவேன். நாங்க இது பண்ணிருக்கோம். ஃப்ராட் தான் நீங்க தான். ஏய் நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? இப்பதான் நடந்துச்சு. யாருப்பா சீட் பண்றா? யார் சீட் பண்றா? உன் கண்ணு எங்க வச்சிருந்த? அது ஒய்டே போடல. கால்ல இருந்து ஒய்டு போவாத சீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சீட்டிங் பண்ற ஃப்ராட் வர டீம்டா நீங்க. சாச்சா என்ன தப்பு இருக்கு? கடைசியா போறான். என்னப்பா இருக்கிறா? சாச்சா இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நியூசிலாந்து போறான், பாய் சொல்லிட்டு கடைசியா பார்த்து கடைசியா பாய் சொல்லிட்டு. அது எப்படி தப்பு இல்லாம இருக்கும்? என்னடா என்னடமோ சொல்ற? இனிமேலாவது எங்க நட்பு புரிஞ்சு சரிப்பா, சரி ஓகே. இப்போ 2 பேரும் மீட் பண்ண போறாங்கல்ல, எங்க போய் மீட் பண்ணுவாங்க? அது எப்படி தப்பு இல்லாம இருக்கும்? அடுத்த வாரம் நியூசிலாந்து பார்க்க போறவன் எக்ஸ பார்க்க. ஐயோ வேற டைலாக் போயிட்டேன். டைலாக் வராது. சாரி மச்சான், சாரி. எக்ஸ பார்க்க போறது ஒன்றும் மைக்குங்கடா. எங்கிட்ட இருக்கு. அவர்தான் டைலாக்.